எதுக்கு உங்களை கூப்பிட்டேன்னு தெரியுமா? தெரியும். எதுக்கு? சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தானே. எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? சாமி நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். எங்களை கூப்பிட்டு எதுக்கு கூப்பிட்டீங்க கேட்டா எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால இந்த வருஷம் யாரு காளி வேஷம் போட போறாங்கடா? மகா சிவராத்திரில போறது ஒருத்தன் தான் காளி வேஷம் போடணும். யார் சாமி அவன்? சொல்லுங்க, நான் தூக்கிட்டு வரேன். இதாப்பா அந்த குழந்தை. அப்படியே கட்டியை தூக்கி பொழந்த. அவர் சொல்றது உண்மை தாண்டா. நீ மகா சிவராத்திரி தாண்டா பிறந்த. மகா சிவராத்திரிக்கு போறதுல குழந்தை இருக்கும்போது பிறந்த. நாளா காளி வேஷம் போட மாட்டேன். டே தெய்வ குத்தமாயிடுண்டா. நீ தாண்டா காளி வேஷம் போடணும். மோ நான் விளையாடுறீங்களா? நாளா காளி வேஷம் போட மாட்டேன். டேய் கடவுளை உன்னை ஒண்ணுமே பண்ணாதுன்னு சொல்ற. மோ கடவுளே இல்லைன்னு சொல்ற. காளி வேஷம் போட்டாலே ஆத்தா உன் உடம்புல இறங்கிடுவாடா. என்ன பெத்த ஆத்தா உன்னால முடியாதுன்னா சத்தியமா எந்த ஆத்தாவாலையும் முடியாது. அப்படியே ஆத்தா உன் உடம்புல வந்துட்டா நீ வருஷம் வருஷம் காளி வேஷம் போடுறியாடா? ஒரு வேளை இறங்கலனா நீ சொன்ன மாதிரி கடவுளே இல்லைன்னு ஒத்துக்கிறேன்டா. அப்ப நான் காளி வேஷம் போடுறேன். கடவுளே இல்லைன்றதை உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். பார்க்கலாம்டா. மக்களே, கடவுள் இருக்கா இல்லையா காமெடியாவும் த்ரில்லிங்காவும் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோட லிங்க் சேனல் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.